ஹலோ டெக்கீஸ், இன்றைக்கி நம்ம வேர்ல்ட் ட்ரேட் சென்டரோட ஆஃபீஸ் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி தமிழ்நில இன்ட்ரோலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ சென்னையில் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஐடி பார்க் டவர்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 28 மாடி இருக்குது. ஸோ அமேசான், ஹெச்சிஎல், பிஎன்பி பரிபாஸ், இந்த மாதிரி காக்னிசன்ட்டு நிறைய கம்பெனிஸ் உள்ள இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சென்னை ஃப்ரீலான்சர்ஸ் கிளப்ல இருந்து மந்த்லி மீட்டப்புக்காக வந்திருக்கோம். ஸோ அது இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் இருக்கக்கூடிய கிஸ்ஃப்ளோ அப்படிங்கிற ஐடி கம்பெனி நடக்குது. நீங்கள் நிறைய பேர் கிஸ்ஃப்ளோ கம்பெனி பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த ஐடி பார்க் எப்படி இருக்குது, ப்ளஸ் அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி நான் மீட்டிங் அட்டன் பண்ண கிஸ்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஸோ மேபி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா கிடைக்கலாம். பிகாஸ் சென்னையில் நீங்கள் ஐடிக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஐடி பார்க் அண்ட் டவர்னே சொல்லலாம். பிக் கம்பெனிஸ் நிறைய கிட்டத்தட்ட அமேசானே மோர் தென் 10 to 20 ஃப்ளோர்ஸ் கிட்டே இருக்காங்க இந்த 28 ஃப்ளோரில். ஸோ 28 ஃப்ளோர் நீங்கள் டாப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் சென்னை ஓஎம்ஆரே தெரியும். அந்தளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பயங்கரமாக இருக்கக்கூடிய இடம். நிறைய பேர் ஓஎம்ஆரில் கிராஸ் பண்ணுறப்பயுமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன இடமும் தான். ஸோ அதனால் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஏரியா. ஸோ உள்ளே வந்த உடனே 2 டவர் இருக்குது டோட்டலாக. லெஃப்ட் சைடு அண்ட் தென் ரைட் சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா 28 டவர்னு 2 டவர் டோட்டலாக இருக்குது. சென்டரில் சின்னதாக ஒரு பில்டிங்கும் இருந்துச்சு, ஆஃபீஸ் கம்யூனிட்டி செல் மாதிரி. ஸோ உள்ளவரப்பே நீங்கள் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், நிறைய பர்மிஷன் வாங்கிட்டு தான் வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி ஈவெண்ட்டுக்கு வந்ததுனால நம்ம அதிலேருந்து டிக்கெட் எடுத்ததுனால இன்றைக்கி நம்ம உள்ளே வந்துட்டோம். இதை தவிர நீங்கள் இன்டர்வியூஸ் எது இருந்தாலுமே அந்த கம்பெனியோட கால் லெட்டர் இருந்தால் தான் உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் உள்ளே போயிட்டு கம்பெனிஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இதுதான் லெஃப்ட் சைடில் இருக்க டவரோட என்ட்ரன்ஸ். ஸோ வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் இருந்து இப்போ நம்ம உள்ளே போய் காட்டுறோம். கிட்டத்தட்ட நிறைய லிஃப்ட்ஸ் இருந்துச்சு இந்த இடத்துல. ஸோ நம்ம எந்த டவர் போகிறோமோ அந்த டவரை ப்ரெஸ் பண்ணோம்னா அதுவே எந்த லிஃப்ட்டு கிட்ட போய் நிற்கணும்னு காமிச்சிது. நம்ம 11th ஃப்ளோர் போகணும். ஸோ ஐ லிஃப்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ ஐ லிஃப்ட் கிட்ட போனோன்னே அங்கேருந்து நம்ம லிஃப்ட் பண்ணி மேலே வந்துட்டோம். ஸோ இதுதான் கிஸ்ஃப்ளோ ஆஃபீஸ்க்குள்ளே ஈவெண்ட் ஃபஸ்ட்டு வந்தோன்னே. இன்னும் யாரும் பெருசாக வரல. இனிமேல் தான் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எங்கள் ஆஃபீஸ்லாம் எப்படி இருக்குது, உள்ளே எப்படி இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அப்படிங்கிறத ஒரு சில விஷயத்தை கவர் பண்ணுறேன். I'm saving every day to taste it. I'm patient, but my mind, it can hardly take it. I'm chasing a dream that I've had. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்பேஸாக இருந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்தே உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு ஷோ பண்ணுறேன். ஸோ இதான் கிஸ்ஃப்ளோவில் என்ட்ரன்ஸில் நான் பார்க்குறப்ப இருந்துச்சு. இங்கே செமையாக சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு டிசைனிங்காக செமையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதான் ரிசப்ஷன் ஏரியா. யாராவது பீப்புள் உள்ள வராங்க, இன்டர்வியூக்கு வராங்கன்னா மேபி நீங்கள் இங்கே தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து அந்த அவுட்டோர் வெளில பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு பாருங்கள். 11th ஃப்ளோர்லேருந்தே இவ்வளோ தூரம் உங்களுக்கு தெரியுது. ஸோ இன்னும் மேற்கொண்டு நான் உங்களுக்கு வியூ காட்டுறேன். ஸோ தென் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டு மார்னிங்கே ஒரு காஃபி சாப்பிட்டு இன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் தான், சிட்டிங் ஸ்பேஸ். ஸோ ஆம்பியன்ஸ் எல்லாமே செமையாக இருந்துச்சு. ஸோ சிட்டிங் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. நான் மற்ற கம்பெனிஸ் லைக் நான் இது வரையும் 2 கிண்டியில் இருக்க ஒலிம்பியா டெக் பார்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமும் ஐடி இங்கே சிறுசேரியில் இருக்க டிசிஎஸ் கம்பெனி சைட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டவரை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் பயங்கரமாக இருந்துச்சு உள்ளே இருக்கக்கூடிய கம்பெனிஸ். ஸோ இதுதான் உள்ளே இருந்தக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுமே கூட. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு அவுட்டோர் வியூ. ஸோ வியூலன்னு பார்க்குறப்போ இது அந்த சைடில் இந்த ரிமைனிங் பில்டிங். ஸோ இதுதான் ஓஎம்ஆர் கனெக்டிங் ரோட். அண்ட் தென் இன்னொரு ரூம், சின்ன மீட்டிங் ரூம். இந்த மாதிரி நிறைய மீட்டிங்ஸ் ரூம் இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் அ ஸ்மால் மீட்டிங் ரூம். ஸோ இங்கே உட்காந்து ஜஸ்ட்டு எல்லோரும் வரதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து பேசிக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க டீமோட வியூ தான் செமையாக இருந்துச்சு. நீங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ்லாம் மோஸ்ட்லி நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஹால் தான். ஸோ ஒரு 3-4 பேர் உட்காந்து ஜஸ்ட்டு நார்மல் சின்ன டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி தான். பட் அதுவே செமையாக இருந்துச்சு. சின்ன ஸ்பேஸில் எல்லா சைட்லேயுமே விண்டோஸ் இருக்கனால பயங்கரமாக வியூ சுற்றியுமே செமையாக தெரிஞ்சுது. ரொம்ப லாங்கில் இருக்கக்கூடிய ஐடி பார்க் டவர்ஸ்லேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு ஈஸியாக. அந்த ஒரு இடத்துல இருந்து வியூக்காகவே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு செமையாக இருந்துச்சு. தென் ஈவெண்ட்டுமே ஸ்டார்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ரிமைனிங் போர்ஷன்ஸ் நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் சென்னை ஃப்ரீலான்சர்ஸோட மந்த்லி மீட்டப். இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நடக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணுறப்போ யூ வில் கெட் லாட் ஆஃப் நாலேஜ். ஸோ இங்கேயும் நிறைய ஐடி ஓரியன்ட் ஃபவுண்டர்ஸ் ஆகட்டும், இல்லை நம்மள மாதிரி ஜாப் சீக்கர்ஸ் ஆகட்டும், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் கூட இங்கே உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஈவெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணுறப்ப. அதான் நான் மோஸ்ட்லி எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுங்க, யூ வில் கெட் லாட் ஆஃப் ஐடியான்னு. ஸோ ஒன் ஆஃப் தி கான்ஃபரன்ஸ் ரூமில் தான் நடந்துச்சு. ஸோ இவங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸ்பீக்கரை ஜெயா, கம்யூனிகேஷன் கோச் இவங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயுமே இன்டர்வியூ டிப்ஸ் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருப்பாங்க. ஸோ மேபி இந்த மாதிரி நிறைய பீப்புள் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸாக வருவாங்க. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட பேசி இன்ட்ராக்ட் பண்ணி நிறையா தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் உங்களை மாதிரியே ஜாப் தேடுறவங்க, இன்ஃபேக்ட் ஃபவுண்டராக இருந்து இன்டர்ன்ஷிப் யாராச்சும் கிடைப்பாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்களாம் கூட
வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வேறு ஈவெண்ட் தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தென் ஓரளவுக்கு ஈவெண்ட் முடிச்சுட்டு தென் கீழே வந்தாச்சு. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டாக அந்த என்ட்ரன்ஸ் ஏரியா. ஸோ இங்கே தான் நீங்கள் செக்யூரிட்டி கார்டெலாம் தாண்டி போகிற மாதிரி இருக்கும். மெயின் என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு செக் இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் வரப்பையும் இந்த டவரில் நீங்கள் எந்த கம்பெனிக்கு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய செக் இருந்துச்சு. பட் நீங்கள் இன்டர்வியூக்காக வரீங்க இல்லை பர்பஸோட வரீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இல்லைனா நார்மலாக நீங்கள் விசிட்டராக வரதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு உள்ளே யாராவது தெரிஞ்சிருந்தால் தான் வர முடியும். ஸோ இன்றைக்கி ஒரு செமையான நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரியான பெரிய ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஜஸ்ட்டு இங்கே சென்னையில் ஐடியில் போய் ஒர்க் பண்ண நினச்சிட்டு இருப்பீங்க. பட் ஜஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வியூவாக ஷோகேஸ் பண்ணாலும் ஒரு மினி விளாக இன்றைக்கி எடுத்துருந்தேன். ஸோ இதுதான் பார்க்கிங் ஏரியாவே பயங்கரமாக இருந்துச்சு. நான் பார்த்ததில்ல இவ்வளோ பெரிய பார்க்கிங் ஏரியா. மால்லலாம் கூட பார்த்துருக்கோம், பட் இந்த அளவுக்கு பெருசாக பார்த்ததில்ல. ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி மாதிரியே செம்ம பெருசாக பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் அது விளாக்லேயே கவர் பண்ணியிருக்கேன். சூப்பர் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபீஸில் உங்களுக்கு சின்ன மினி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மோர் ஐடி ஜாப் ரிலேட்டட் டிப்ஸ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங்கில் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். See you all.